ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வணங்கம். படம் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள பார்த்துருவோமா? இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு டெஃபண்டமா நடிச்சிருக்காரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, ரெண்டு பேருக்கு அழகான ஒரு பாண்ட் இருக்க மாதிரி படத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து அதே ஊர்ல கைடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஜாலியா ஹீரோவும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க லவ் பண்ணவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்க படத்துல நம்ம ஹீரோ வந்து அநியாயத்தை கண்டா எங்க பார்த்தாலும் ஹீரோ ஆப்ல அவர் பக்கத்துல நமக்கு அநியாயத்தை. சோ இப்படி ஒரு இஷ்யூ வருது. அதுல ஒரு இஷ்யூல ஒரு நிறைய பேர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாதிரி ஒரு சீன் வருது. சோ அந்த பொண்ணோட வீட்டுல நீ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்க, அவன் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கனாலதான் இப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து பொறுப்பு வர வேலையில சேர்த்து விட்டுருவான். அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு காப்பகத்துல வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. வாட்ச்மேன் கம்பெனி எல்லா வேலையும் பாக்குற மாதிரி சேர்த்து விடுறாங்க. அந்த காப்பகத்துல அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே அங்க ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூனால இவருக்கு என்னென்ன நடந்துச்சு, அந்த இஷ்யூவை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே கொண்டு போனார் அப்படின்றதுதான் இந்த படம். இந்த படம் வந்து பாலா ஸ்டைல்ல தான் படம் எடுப்பாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குற வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து திரும்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. பாலா சிக்னேச்சர் டச்ல இந்த படம் வெளியே வந்திருக்கு. இந்த பாலானாலே நமக்கு அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி அழகா பண்ணுவாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாலா வந்து ஹீரோ கோவக்காரரு அப்படின்னு காட்டுறதுக்கு அதுக்கு படத்துக்கு பின்னாடி போறதுக்கு முன்னாடியே ஒரு சீன் வச்சிருப்பாரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும் அந்த ஃபைட்டு. நெக்ஸ்ட் அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாசம் அது என்னன்றதையும் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். எஸ்பெஷலி அருண் விஜயோட தங்கச்சி நடிச்சிருக்க ரித்தா அழுதுகிட்டே ஒரு நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவனுக்கும் புரியுற மாதிரி சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு நமக்கு புரியுற மாதிரி வாயிலையும் நமக்கு தமிழ்ல சொல்லணும். ஸோ அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போன விதம் அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல மிஸ்கின் சமுத்திரகனி ரெண்டு பேரும் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காங்க. கொடுத்துக்கிட்ட ரோலை மிரட்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் மிஸ்கின்லாம் 3 சீன் தான் வருவாப்ல. ஜட்ஜி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஜட்ஜி இருந்தா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில குற்றங்கள் குறையுன்றதுக்கு அவ்வளவு அருமையான கேரக்டர் கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காரு மிஸ்கின். நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக். படத்துல இருக்க பாட்டுல 2 பாட்டு அருமையா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பின்னி படல எடுத்துட்டாருன்னு சொல்லணும். மூணாவது நம்ம கடைசி நம்ம பார்க்க போறது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, ஸ்கூல் காலேஜ் நடக்கிற சின்ன சின்ன செக்ஸ் அபியூஸ்மெண்ட் இஷ்யூ, இதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கும் போது ஏற்படுத்த இம்பாக்டை விட லைவா இந்த படத்துல பார்க்கும்போது நமக்குள்ள அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா பார்த்துடலாம். படத்துல நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துறது தான் நல்லது. படத்துல நெகட்டிவா நான் பாக்குறது என்னன்னா, கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1/2 மணி நேரம் எடுத்துடுறாங்க. மொத்த படமே 2 மணி நேரம் தான். அதுல 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல நெகட்டிவா நான் பாக்குறேன்னா ஓவர் வயலன்ஸ், ரத்தம் தெரிக்கிற சீன் இருக்கட்டும், ஹாஃப் நியூடிட்டியான சீன்லாம் கொஞ்சம் இதுதான் இருக்கு. ஸோ இது வந்து கிட்ஸுக்கான படமா இருக்கான்றனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவா இருக்கு. இந்த படத்துல இன்னொரு பாலா படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணுன்னா லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கவனை போயிட்டு தங்கச்சி பார்க்கும், சாப்பாடு உள்ள போய் கொண்டு போய் கொடுக்கும், லவ்வர் போய் பார்க்கும். இந்த மாதிரி பாலா படத்துல இந்த மாதிரி லாஜிக்கல் லூப்கள் இருக்காது. பட் இதுல அப்படி வச்சிருக்காரு. பட் ஓவரால் அந்த படம் பார்த்தா பாலா ஃபேன்ஸ்க்கான படமா இது இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, கிட்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.